சார் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. பிஇ பிடெக் இது ரெண்டுத்துக்கு என்ன வேறுபாடு? இதில் எது பெஸ்ட்டு? சார் நான் இப்போது ஒரு காமனராக ஒரு பதில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சப்ஜெக்டாக பதில் சொல்கிறேன். காமனராக கேட்டிங்க அப்படின்னா வந்து பிஇ பிடெக் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா இந்தியாவில் உள்ள ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ், ஈவன் என்ஐடி ஐஐடி டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் கொடுக்கக்கூடிய டிகிரிகளுக்கு பிடெக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி கன்வென்ஷனலாக உள்ள அந்த பழைய பல்கலைக்கழகம் கொடுக்குறது எல்லாமே வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதை வந்து ஒரு ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டியில் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு கொடுக்குறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியிலே வந்து பிடெக் ஐடி, பிடெக் ஏடிஎஸ், பிடெக் சிஎஸ்பிஎஸ் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் பயோடெக்னாலஜி இப்படிலாம் இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே. இது வந்து நான் ஒரு ஜென்ரலாக காமனராக நான் சொன்னது தான். ஆனால் ஒரு பையன் வந்து பிஇ பிடெக் குறித்து கவலைப்பட தேவையே இல்லை. அது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. அவன் வந்து படிக்க வேண்டியது மட்டும்தான் அவனுடைய ஒரே ஒரு குறிக்கோள். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சப்ஜெக்டிவாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. எனிதிங் விச் கம்ஸ் அண்டர் இன்ஜினியரிங் பிரின்சிபல் கேன் பி கால்ட் அஸ் என்ன இன்ஜினியரிங் ப்ராடக்ட். அதான் நான் இன்னும் சொல்லணும், தமிழில் சொல்கிறேன் பாருங்களேன். இன்ஜினியரிங் பிரின்சிபல்னு ஒரு 4 இருக்குங்க சார். ஜென்ரலாக அது எனி இன்ஜினியரிங் ப்ராடக்ட்டுக்கு நான் 4 பொருந்துங்க. ரிக்குவயர்மெண்ட்ஸ், டிசைன், டெவலப்மெண்ட், மெயின்டெனன்ஸ். ஒரு சாதாரண வீடு எடுத்துக்கோங்க. ஒரு தேவை இருக்குது, ஓனர் சொல்கிறாரு, அது ப்ளூ பிரிண்ட் டிசைன் பண்ணுறோம், அதுக்கு எடுத்து அதை வீடை கட்டுறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட் பண்ணுறோம், அப்புறம் அது பிற்காலத்தில் மெயின்டைன் பண்ணுறோம். இந்த 4 பிரின்சிபலுக்குள்ளே வரக்கூடிய எல்லாமே வந்து இன்ஜினியரிங் தான். இந்த 4 பிரின்சிபல் அது சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டுக்கு அதே தான். அங்கேயும் அதே இருக்குது. சாஃப்ட்வேர் ரிக்குவயர்மெண்ட், சாஃப்ட்வேர் டிசைன், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ் அங்கேயும் இருக்குது. நீங்கள் பாருங்களேன், ஒருத்தர் வந்து பிஎஸ்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிப்பான். அதை வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் தான் சொல்கிறோம், பிஎஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் தான் சொல்கிறோம். அதை வந்து நம்ம வந்து பிஎஸ்சி சாஃப்ட்வேர் சயின்ஸ்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா இது இந்த பிரின்சிபலுக்குள்ளே வர்றதுனால தான். ஸோ எனிதிங் இந்த மாதிரி வர்றதெல்லாம் இன்ஜினியரிங் சார். இப்போ இது வந்தது மூலமாக ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறோம், சாஃப்ட்வேர் ப்ராடக்டை டெவலப் பண்ணுறோம், ஒரு மொபைல் ஃபோன் டெவலப் பண்ணுறோம், ஒரு இயர் அந்த மெஷின் சொல்கிறோம் இல்லையா, அது டெவலப் எனிதிங், ஒரு பயோமெடிக்கல் மிஷின் டெவலப் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் லார்ஜ் ஸ்கேலில் ஒரு இண்டஸ்ட்ரியில் அதை வந்து டெவலப் பண்ணி மார்க்கெட் பண்ணி போகிறப்போ வந்து அது வந்து ஒரு பெரிய டெக்னாலஜியாக மாறுது. இப்போ மொபைல் ஃபோன் ஃபார் எக்ஸாம்பிள், அதில் மிக லார்ஜ் ஸ்கேலில் உற்பத்தி பண்ணி அதை இது பண்ணுறாங்க, அது ஒரு டெக்னாலஜி. பட் மொபைல் ஃபோன் எதில் ஒர்க் பண்ணுதுன்னா இன்ஜினியரிங் பிரின்சிபலில் ஒர்க் பண்ணுது. இப்படி தான் சார் இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகே சார். ஆனால் கேட்டால் பிடெக்கு பெருசு, பிஏ சின்னது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்களே, அதுக்காக இல்லை, அது வந்து பெருசு சின்னதுங்கிறதுல முக்கியம் இல்லை சார். பிடெக் பெருசு, பிஇ சிறுசு அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. இன்ஜினியரிங் டெக்னாலஜி ரெண்டுமே வந்து ஒன்று தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்னு சொல்லுவாங்க, சயின்ஸ், இன்ஜினியரிங், மேத்ஸ், டெக்னாலஜி. அங்கேயே இன்ஜினியரிங் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, எல்லாமே ஒன்று தான். அதுக்கு தான் கவர்மெண்ட் ரொம்ப நிறைய ஸ்டெப்ஸ் கொடுத்து அந்த நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன் இதுக்கெல்லாம் அவங்க இப்போவே பேசிக்லேருந்து கொண்டு போகிறாங்க. இதில் வந்து அந்த மாதிரிலாம் நீங்கள் பெருசு சிறுசுன்னு நினைக்க தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இந்த சென்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் செய்ய வேண்டியதெல்லாம் நன்றாக படிக்க வேண்டியது, அவ்வளோதான். ஒழுங்காக படித்தா போதும். ஆமாம், நிச்சயமாக வேலைக்கு போகலாம், எந்த பிரான்ச் வேணாலும் வேலைக்கு போகலாம் சார். சிவிலில் படித்தவங்க மிகப்பெரிய லெவலில் இருக்காங்க. 1986 சிவிலில் யாருமே சேர மாட்டாங்க, யாருமே சேர மாட்டாங்க. அப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸ் தான் இருந்தது, நான் எலக்ட்ரானிக்ஸ் படித்தேன். 1986 சிவில் படித்த பொண்ணு என்னோடய கிளாஸ்மேட், ஃபஸ்ட் இயரில் செகண்ட் இயரில் தான் சிவில் போகிறாங்க. அவங்க இன்றைக்கி வந்து யார் யாரை பார்க்குறாங்க, யார் யாரோட பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். குஜராத் கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டர், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர், இப்படி இவங்கள்ட்ட தான் பேசுகிறாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய போஸ்ட் அந்த எல்என்டி கம்பெனியில் மிகப்பெரிய ஒரு போஸ்ட்டில் இருக்காங்க, சிவில் படித்தவங்க, சிஇஓ. அப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸ் படித்த சில பேருக்கு இன்னமும் கூட வேலை கிடைக்காம இருக்குது எங்கள் பேட்சில். அப்போ சிவிலா இல்லை எலக்ட்ரானிக்ஸா
அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நீங்கள் எவ்வாறு அந்த படிப்பை படிக்கிறீங்க, அதன் மூலம் உங்களுடைய ஸ்கில்ஸ் என்ன, அதன் மூலம் உங்களுடைய நாலேஜ் என்ன, அதை எப்படி உங்களுடைய வேலையில் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகே சார்.